10th பப்ளிக் எக்ஸாம் சயின்ஸில் ஃபுல் மார்க் எடுத்த ஒரு ரியல் ஆன்சர் பேப்பர் பார்ப்போமா? இது எப்படா எடுத்த உனக்கு யாரா கொடுத்தானா கேட்காதீங்க. எங்கள் மிஸ் எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் அவங்கள்ட்ட பர்மிஷன் கூட வாங்கலை, இதை நான் போட போகிறேன்னு. ஸோ மிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நினச்சிருங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறது உங்களுக்காக தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தென் லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு போவோம். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ரைட் சைடில் இருக்குது 75ன்னு 1 மார்க். ஆஹா, இந்த மிஸ்டேக் நானும் பண்ணிருக்கேன். 12ஓட நிறுத்தாமல் 13 14 போட்டிருக்கேன். இதை பார்க்கறதுல நிறைய பேர் பண்ணிருப்பீங்க, நான் சொல்கிறேன். அப்படி யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். தென் 1 கிலோ கலரி 2 மார்க் கேட்டிருக்காங்க. 1 கிலோ கலரி நெசசரி கண்டிஷன் ஃபார் ரெஸ்டிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல். ஓகே, திருப்பி அண்டர்லைன்லாம் பண்ணுறாங்க கிளியராக. இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்கள். பட் அந்த கொஷின் உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா பண்ணாதீங்க. ஒரு தப்பாக எழுதிக்கிறத அண்டர்லைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக டீச்சர்ஸுக்கு தெரிஞ்சிடும் இது தப்புன்னு. ஸோ மார்க் பண்ண மாட்டாங்க. 100% கரெக்டாக இருந்தால் நீங்கள் கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள். நான் எழுதிக்கிறது ஃபுல்லாக கரெக்ட் அப்படின்னு நீங்கள் டீச்சர்கிட்ட காட்டுறது. இது போல்ட்டிங், longitudinal wave, reason. Okay, 28 compulsory question. இல்லை கொஷின் இல்லாதான் சின்ன பிரச்சனை. ஆன்சரை பார்த்து கொஷின் சொல்கிற அளவுக்கு நான் மாதிரி வழி கிடையாது. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இது எக்ஸாக்டாக அப்படியே எதுனா அவசியம் கிடையாது. ஒரு 90% மேட்ச் ஆகிற மாதிரி எதனா போட்டுருவாங்க. பாக்ஸ்லாம் மட்டும்தாங்க. ஓகே, ஃபார்முலாஸை பாக்ஸ் பண்ண வளர்ந்துறாங்க. இதை வச்சு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். தென் கொஷின் ஒரு கொஷின்லேருந்து இன்னொரு கொஷின் போகிறதுக்கு முன்னாடி லைன் போட்டுருங்க. இது என்ன டயக்ராம் புதுசாக இருக்குது? டயக்ராமாக போடணும் இல்லை எனக்கு தெரியல. உங்கள் ஸ்கூலில் உள்ள போட சொல்லிருக்காங்களா? ஓ, கொஷின் எனக்கு இருக்குது. ஓகே, லோகோமோஷன் ஆஃப் லீச்சு, மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா. தென் இது என்னது? அந்த ஆல்ஃபா பீட்டா காமான்னு வரும் அது. ஓகே, 2 பேஜுக்கு போட்டுருக்காங்க. இதுதானே இது? அடுத்து இதோட கம்பல்சரி கொஸ்டின், அதாவது 4 மார்க் கம்பல்சரி. இதெல்லாம் எத்தனை நாள் உட்காந்து படிச்சிருப்பாங்க தெரியும். எது கேட்டாலும் கரெக்டாக எழுதிருக்காங்க. 7 மார்க் எலக்ட்ரிக் கரண்ட், எஸ்ஐ யூனிட் ஆஃப் என்ன சாப்டர் பாரு, ஏதோ சாப்டர் ஞாபகம் இல்லை. அடுத்தது aquatic animals live more in cold region, volume percentage, hygroscopic television தானே, மோனோகாட் டைகாட். இதில் நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணால் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருப்பேன். எல்லாத்தையும் ஒழுங்காக எழுதிட்டு மேலே மோனோகாட் டைகாட்டை மாற்றி எழுதிட்டேன். அந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க. ஏரோபிக் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் கேஸ். அந்த லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்க எல்லா பேஜையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்காங்க. நம்மளும் அதை மஸ்ட்டாக பண்ணணும். ஜஸ்ட் திருப்பி ஒரு ரிமைண்டர், நான் 10th படிக்கிறேன். உங்களுக்கு நான் ட்ரிக்ஸ் வீடியோ போடுறேன் என்னோட டைம் விட்டுட்டு. ஸோ ஒரு 1 மினிட், ஒரு 5 செகண்ட் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணும் சப்ஸ்கிரைப்லாம் லைக் பண்ணுவேன். அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா பண்ணுங்கள். தோணலாம் ஏன் தோணலை அப்படின்னு கமெண்ட் போனீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வச்சுருந்த சேலஞ்சே மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 62 ரைட் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். 62 சப்ஸ்கிரைபர் இருக்கும். எப்போ 100, அதாவது சோஷியல் எக்ஸாம் முன்னாடி 1 ஹவர் முன்னாடி நீங்கள் 100 ரீச் ஆனாலும் நீங்கள் 90+ ஹை மார்க்ஸில் சென்டம் எடுத்து கூட நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? டக்குனு இடையில லைட்டாக வெளில வந்துட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மார்க்ஸுக்கு நான் கேரண்டி தரேன். ஓகே.